நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி, டெய்லி அண்ட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான்வரி 1 நியூ இயர் வந்து நாளைக்கு. ஸோ நாளைக்கு வந்து அம் நிஃப்டி ஃபியூச்சர் ஸோ எப்படியெல்லாம் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு? ஸோ ஜான்வரியில இருந்து ஒரு புல் மூவோ, பியர் மூவோ குடுக்க சான்சஸ் இருக்கா? அல்லது ஒரு யூ டர்ன் குடுக்கலாமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜான்வரி 25 அதாவது 2025ல வந்து நியூ இயர். ஸோ எல்லாத்தோட பிகினிங்கும் ஒரு ஹேப்பியா இருக்குமா? அப்படிங்கிறத என்னன்றத பார்த்துட்டு, செட்டப் ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கிறது? அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஃபெயில்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஃபெயில்டுக்கு 26,400 போகணும்னு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம லாஸ்ட் அ வீக்லி ட்ரெண்ட் அனலைஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபெயில்டுக்கு மார்க்கெட் வந்து 26,400 போகணுன்ட்டு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிளியராவே இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன குடுத்துட்டு, அதாவது கிளியராவே வரையறேன் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு புரியும். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு, இப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் ஹையர் லோல இருந்து லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோயர் லோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லோ. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லோ வந்து பிரேக் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ஒரு பிக் ஃபால் நடக்க சான்சஸ் இருக்கு. பட் அதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம அனலைசிஸ் பண்ணா தான் நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம போத் டைரக்ஷன்ல நம்ம பார்க்கணும். இந்த லோ பிரேக் பண்ணா ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். அதேபோல இந்த ஹை பிரேக் பண்ணா நம்ம நெக்ஸ்ட் லெவலா பார்த்தீங்கன்னா, 26,400 வந்து மார்க்கெட் ரீச் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வீக்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். ஸோ நம்ம ஏன் இப்ப வீக்லி, டெய்லி எல்லாம் பார்க்குறோம்ன்றது வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு புரியும். ஸோ கிளியரா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது கிளியரா தெரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பிரேக் அவுட் வந்து ஃபெயில்டா இருக்கு. ஸோ அதுக்கான டார்கெட் ரேஞ்ச் 26,400 போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? டே டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வீக்லி லோ போட்டுக்குவோம் என்னன்றது. இதுதான் வீக்லியோட லோ. சரிங்களா? ஸோ கரெக்ட்டா கிட்டத்தட்ட வந்து வீக்லியோட ஃபெயில்டு ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 26,400 இந்த ஏரியா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் வரும்ன்ட்டு. அது இந்த லோ பிரேக் பண்ணாம இருக்கிற வரைக்கும் தான். ஓகேவா? லோ பிரேக் பண்ணிடுச்சுன்னா, லெவல்ஸ் மாறிடும். வியூஸும் மாறிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் டர்ன்ல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் டார்கெட்டான இந்த ஏரியாவ ரீச் பண்ணிட்டு, அகைன் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் அப் டூ பிரைஸ் ஆக்ஷன் லோ. அதாவது இந்த பீக். ஓகேங்களா? நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. மார்க்கெட் வந்து இப்டி பிரேக் அவுட் ஆயிடுச்சு டே டைம் ஃப்ரேம்ல. அகைன் இந்த ஏரியாவையோ அல்லது இந்த ஏரியாவையோ மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகலாம். அதாவது டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் எப்டி இருக்குன்னு நான் ஷோ பண்றேன். பட் இதெல்லாம் நடக்கல இன்னும். ஸோ இந்த ஹை தான் இந்த ஹை. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த டவுன் ரேஞ்ச்ல இருக்கு. அது உங்களுக்கு சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். புரியலன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் கேளுங்க. நான் கிளியர் பண்றேன். ஓகே. ஆம். மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்ததுனால தான் பை கன்டின்யூ ஆச்சு. ஸோ இந்த இடத்துலயும் நல்ல ஒரு பிரேக் அவுட். ஸோ அந்த பிரேக் அவுட் நடந்த பிறகு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் இதுதான். ஸோ செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து நம்ம 26,400க்கு போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம டே டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனது. இப்போ இந்த ஏரியால வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. அதாவது கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இந்த ரேஞ்சில தான் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ஆக்ஷனோட ஹைல. அதாவது ஹையர் ஹை. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஹையர் ஹை கிடையாது. லோயர் ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் காரணம். இந்த லோயர் ஹை வந்து பிரேக் பண்ணதுனால ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு மார்க்கெட் புல் பேக் ஆயிருக்கு. நல்ல ஒரு பைட் கன்டின்யூ ஆயிருக்கு.
ஸோ இப்ப மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிட்டு, அகைன் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து ரெடியா இருக்கு. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு? என்ன ரீசன்? அப்படிங்கிறத பார்ப்போம். அத வந்து இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணா தெரியும். ஸோ இங்கேருந்து பை கன்டின்யூ ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கா? அல்லது பிரேக் ஆயிட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் குடுத்துட்டு இந்த ரேஞ்ச் இந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஜோன்ல தான் இப்ப மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டே இருக்கு. ஸோ மார்க்கெட் மேபி பாசிபிலிட்டீஸ் வந்து இங்க இருந்து நல்ல ஒரு புல் மூவ் குடுக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட், டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் சேஞ்ச், அகைன் கரெக்ஷன் ஆயிட்டு ஒரு பிரைஸ் செஷன் குடுத்து ரெடியா இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஒரு பேட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கவுண்டர் அட்டாக்ன்னு சொல்லுவோம். ஸோ கரெக்ட்டா இந்த ஜோன்ல நம்ம எங்க குடுத்துருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் ஜோன் இந்த சப்போர்ட் ஜோன்ல இந்த சப்போர்ட் ஜோன்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் கவுண்டர் அட்டாக்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ புல்லிஷ் கவுண்டர் அட்டாக்னா அங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக. இப்போ வந்து கரெக்ஷன் ஆயிட்டு இருந்தது. அகைன் வந்து பிரைஸ் ஆக்ஷன் கரெக்ட்டா இந்த சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்ல மார்க்கெட் வந்து இப்ப என்ன இருக்குன்னா, ஒரு புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் ஃபார்மேஷன் குடுத்திருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கவுண்டர் அட்டாக்குக்கு மார்க்கெட் வந்து பை கன்டின்யூ ஆகுமா? அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த செட்டப்க்கு மார்க்கெட் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்? இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல ஃபெயில்டா இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நேரா வந்து டே டைம் ஃப்ரேமும் ட்ரெண்ட் சேஞ்சுக்கு ரெடியா இருக்கு. அந்த சப்போர்ட்ல தான் இருக்கு கிட்டத்தட்ட. அதே சமயம் இங்க ஒரு புல்லிஷ் கவுண்டர் அட்டாக்கும் குடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்டே டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா தான், ஸோ அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணனா, நம்ம வந்து கால் சைட்லயும் என்ன நடந்தா நம்ம புட் சைட்லயும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுதுன்றத பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம்க்கு போவோம். இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் 30 மினிட்ஸ், 1 ஹவர் எது வேணாலும் பார்க்கலாம். ஸோ நான் ஈஸியா அதாவது இயர்லியா என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் 1 ஹவர் இன்னும் கொஞ்சம் கிளியராவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்னா, ம் இந்த லெவல பிரேக் பண்ணா புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதேபோல புட் சைடுக்கான டார்கெட்டும் சொல்லியிருந்தோம். 23,700 வரைக்கும் வரலாம்ன்னு. அதேபோல மார்க்கெட்டும் 23,700க்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரீச் பண்ணிட்டு ரீஅகைன் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸேஷன் லோ ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபெயில்ட் ஆனது மட்டும் இல்லாம, நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் சாரி நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல பார்த்தீங்கன்னா, இங்க கிளியரா பிரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்டுக்கு சாதகமா தான். அதாவது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது. இன்ட்ரா டைம் ஃப்ரேம் டவுன்ல இருந்தது. கிளியராவே அப் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ அது என்னன்றத பார்ப்போம். ஆ பிரைஸ் ஆக்ஷன வரைஞ்சா தான் உங்களுக்கு புரியும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ அத ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ம். அதாவது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கன்டினியூவா ஃபால் ஆனது. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, அகைன் ட்ரெண்ட் சேஞ்ச். அதுவும் வந்து ப்ரீவியஸோட ஜோன்ல. அதாவது ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோன்ல வந்து பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் ஆயிருக்கிறதுனால தான் நம்ம வந்து பிரேக் ஆயிருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன சொல்றோம்னா 24,050 ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 24,130. இந்த 2 லெவல ரீச் பண்ண பிறகு தான் நம்ம அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம இந்த இடத்துல என்ன இண்டிகேட் பண்ணுது, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் என்ன ஷோ பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபெயில்டுக்கு ரீஅகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ கால் சைடுல நம்ம ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் நான் எதிர்பார்க்கிறது 24,050லிருந்து 24,120 வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த செட்டப் நடந்து முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் என்ன நடக்குது? அப்போ இந்த இடத்துல நாம பிரேக் அவுட் வந்து பைக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு அம் ஒரு புல் மூவ் இருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. பார்ப்போம். ஏன் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம்க்கும் சாதகமா ஒரு புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் ஃபார்மேஷன் குடுத்திருக்கு. ஸோ அந்த புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் ஃபார்மேஷனுக்கு
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனும், இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் ட்ரெண்டுக்கு சாதகமா தான் பிரேக் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ, ம் கால்ல போடுறது தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. 90% வச்சுக்கோங்களேன். ஸோ 90% வந்து கால் சைட்ல தான் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வீக்லி டைம் ஃப்ரேமோட லோ பிரேக் பண்றதுக்கோ, டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு பண்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பிரைஸ் ஹை பிரேக் பண்ணதுனால தான் நம்ம வந்து கால் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் என்னங்கிறது. ஸோ இந்த 23,680 ஸோ இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவலா இருக்கு. அதாவது இந்த லெவல்ல ஒரு வேள நாளைக்கு காலையில, நாளைக்கு அல்லது நாளைக்கு ஒரு வேள பிரேக் ஆயிடுச்சு அப்டின்னா, ஃபெயில்ட் ஆகாம இருந்தது அப்டின்னா, ஆம் புட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இப்ப நம்ம கால் சைட்ல வச்சிருக்கேன். கால் சைட்ல வச்சிருக்கிறதுக்கான ரிவர்சல் ரேஞ்ச் வந்து 23,680. ஒருவேள மார்க்கெட் வந்து புல் மூவ் கன்டின்யூ ஆகாம, அ பாசிபிலிட்டீஸ் டவுன் ஆயி இந்த லெவல்ல பிரேக் ஆச்சுன்னா, வி கோ ஃபார் அ புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,300 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் டூ 400 பாயிண்ட்ஸ் டவுன் மூவ் குடுக்கலாம். அதாவது இந்த ஏரியால பிரேக் ஆயிடுச்சுன்னா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்க்கு கால் சைடுக்கான பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி 90% வந்து கால் சைட்ல தான் போக வாய்ப்புகளும் இருக்கு. இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் மிங்கிள் பண்ணி பார்க்குறப்போ, அதாவது சம்மரி வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட் ஆயிருக்கு. 26,400க்கு போகணும். டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆயிட்டு, ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு, சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கவுண்டர் அட்டாக் ஃபார்மேஷனும் குடுத்திருக்கு. ஸோ இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா, கால் சைடுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப தான், நமக்கு 90% வந்து கிட்டத்தட்ட கால் சைடுல போகலாம். அப்படின்ட்டு நம்ம கால் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கேன். மேபி ரிஸ்க் இருக்கலாம். ரிஸ்க் எடுத்தா தான் நம்ம வந்து எர்ன் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் தான். பட் இருந்தாலும், ஸோ எந்த லெவல பிரேக் பண்ணா நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக தான் நான் புட் சைடுக்கான லெவல்ஸும் நான் தந்துடுறேன். ஸோ 23,680 இந்த லெவல்ல ஒரு வேள மார்க்கெட் பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஸோ வி கோ ஃபார் அ புட் ஆப்ஷன். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,600 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாவும் இருக்கு. ஸோ 600க்கு பிரேக் ஆனது அப்படின்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,300 ஓகே. ஸோ 2 டார்கெட் இருக்கு. 23,600 ஃபர்ஸ்ட் டார்கெட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,300ம் நெக்ஸ்ட் டார்கெட்டா இருக்கு. ஸோ இதுதான் ஒரு லாங் டெர்ம் அனாலிசிஸ் பிளஸ் நாளைக்கான வியூஸும் கூட. ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ஜான்வரி 1 நியூ இயர். அம் நல்ல பிக் புல் மூவ் இருக்கலாம். செட்டப்பும் அப்படிதான் இருக்கு. ஸோ பார்ப்போம். என்னோட கணிப்பு சரியா இருக்கா? என்னோட அனாலிசிஸ் சரியா இருக்கா? அப்படிங்கிறது. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு நெறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, நெறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் அப்படின்னா, டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு, லைக் பண்ணுங்க. அதே சமயம் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க என்னதான் என்ன ஃபாலோ பண்ணாலும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துட்டு, அதன் பிறகு சரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட்ட சேர்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.